நானும் நீயும் இல்லாத உலகம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? நிச்சயமாக நல்லாவே இருக்காது. என்ன மாதிரி ஒரு ஹீரோவும் உன்ன மாதிரி ஒரு ஏஞ்சலும் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. போர் அடிக்கும், வெறுமையாக இருக்கும். நம்ம லவ்வை பார்த்து கடவுளுக்கே பராமரிப்பில் இருக்குது. அதான் வலுக்கட்டாயமாக நம்மளை கூப்பிட்டு இருக்காரு. ஐ திங்க் நான் ஃபஸ்ட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன். பின்னாடியே நீயும் வந்துட்டு சேர்ந்து வாழலாம் அங்கே. வணக்கம்ங்க. நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய படம் தி ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ். 2014 ஒரு ஹாலிவுட் மூவியாக வந்த ஒரு படம். இந்த படத்தோட நான் கதையெல்லாம் பெருசாக சொல்லலைங்க. நான் முதல்ல 2 வரி சொன்னேன் இல்லையா, அதான் மொத்த கதையுமே. ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கக்கூடிய 2 பேர், அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய நட்பு, காதல், பாசம், நேசம், பிரிவு, மரணம், இதை பற்றி தான் இந்த படம் ஃபுல்லாக பேசுது. துயரங்களின் கோர்வையாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. பட் காதலின் தேவைகளையும் படம் பேசத்தான் செய்யுது. இந்த படத்துக்கு இந்திய பதிப்பும் இருக்குங்க. தில் பேச்சாரா, மறைந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர் நடித்த படம். நீங்கள் ஒருவேளை ஹிந்தியில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். இது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, தமிழ் டப்பிங் இல்லை. பட் இந்த மாதிரியான படங்களுக்கு மொழி அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சுது, கண்டிப்பாக உங்களுக்கும் புரிஞ்சிருக்குங்கிறது தான். நான் கதையெல்லாம் எதுவுமே சொல்லுங்க. 2 பேருமே கேன்சர் பேஷண்ட். சுற்றி உள்ளவங்களுக்கும் கேன்சர் தான். ஏன்னா அவங்க ஒரு கவுன்சிலிங் போகிறாங்க, அங்கே தான் அவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அங்கே தான் நட்பு உருவாகுது, அங்கே தான் அவங்களுக்கு காதலும் வளருது. சுற்றி உள்ளவங்களுக்கும் அதே வழிகள், வேதனைகள், ரணங்கள் எல்லாமே இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கைகள், கனவுகள் இருக்குது. நம்ம ஹீரோவோட கனவு என்னன்னு கேட்டால், முறை சந்திக்கும் போதே சொல்லிடுறான், நான் என் மரணத்துக்கு பிறகு என்னை நினச்சி யாராவது ஒரு ஜீவன் அழுதா போதும், என்னுடைய வாழ்க்கை அவ்வளோ அழகாக தான் மாறி இருக்கும், நான் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்ததாக திருப்திப்பட்டுப்பேன் அப்படின்பான். அப்போ ஹீரோயின் வந்து பரிகாசமாக சிரிப்பாள். இன்றைக்கி பெத்த அம்மா அப்பாவே அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க, காலம் எல்லாத்தையுமே மாற்றிடும், மறக்கடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் ஹீரோ இறந்து போயிடுவான், ஹீரோயின் அவனை நினச்சே வாழ்க்கையை வாழ்வான். ஒரு அழகான விஷயம், எமோஷ்னலான விஷயம். அதை கொடுத்த இந்த விதமும் சரி, நம்ம உள் கிரகிக்கக்கூடிய விஷயமும் சரி, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த படம் நமக்கு கடத்துகிற விஷயம் ஒன்று தான். எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப குறுகியானது, வலி மிகுந்தது, மருத்துவ உபகரணங்கள் மூலமாக மட்டுமே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பட் உங்கள் வாழ்க்கை அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அவ்வளோ அழகாக கொண்டாடலாம். அவ்வளோ நீளமான வாழ்க்கை. அதுக்குள்ள சண்டைகள், சச்சரவுகள், பிரிவுகள், உடைவுகள் எத்தனையோ நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு வினாடி விட்டு கொடுக்கலாம், ஒரே ஒரு மன்னிப்பு, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமே அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் நமக்கு சொல்லிட்டு போகுது. உங்களில் யாருக்காவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த படத்தை அவசியமாக பாருங்கள். எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். என்ன சொல்கிறது, இந்த படத்தை பற்றி நான் நிறைய டீட்டெயிலாக நிறைய சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒவ்வொரு வசனங்களும் உண்மையில் சும்மா சாதாரணமாக கடந்து போகக்கூடிய காட்சிகள் கூட பின்னாடி வந்து அதை லேயராக அப்படி பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய விஷயம். ஒரு கேன்சர் பேஷண்ட் எப்படி பரவுதுங்கிறத அவ்வளோ துருவமாக சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி இல்லை நம்ம நண்பர்களாக மட்டுமே இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொண்ணு, இல்லைடா நானும் உன்னை லவ் பண்ணேன்டா அப்படின்னு சொல்லதான் இருக்கட்டும். இல்லை ஹீரோ வந்து அன்றைக்கி என்னை யாருமே ஆஸ்பத்திரிக்குள்ள சொந்தக்காரங்க அது தவிர வேறு யாருமே உன்னை பார்க்கப்படலை, ஆனால் நான் உன்னை பார்க்க வந்தேன் தெரியுமா, நீ அப்போ மயக்கத்தில் இருந்த, நான் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதா இருக்கட்டும். எல்லாமே அந்த காட்சிப்படுத்துதலாக இருக்கட்டும். சினிமா அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அழகிய நுட்பமான திரைமொழி அப்படிங்கிறத வந்து இந்த படம் பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கலாம். நிறைய வசனங்கள் இருக்காது, எல்லாமே காட்சிப்படுத்த தான் பட்டிருக்கும். நல்லா இருக்குங்க, நம்பி பாருங்கள். ஒரு தடவை எனக்காக இந்த ஒரு படத்தை நம்பி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.